எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராமுன்னு ஒருத்தர், சோமுன்னு ஒருத்தர், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஆஃபீஸ் போகிறப்ப எப்போவுமே ராமு வந்து செய்திகள் என்ன சொல்லுது, வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக கொடை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுவாப்புல. சோமு அதை பற்றி எதையும் கவலைப்படுறதில்ல, ஒரு பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறாப்புல. ஒரு நாள் வெதர் ஃபோர்காஸ்ட்டில் மழை வருதுன்னு சொல்லிடுறாங்க. இவர் கொடை எடுத்துகிட்டு போகிறாரு, மழையில் நனையாமல் தப்பிச்சுக்கிறாரு. ஆனால் சோமு தொப்பலாக நனைஞ்சிட்டு போகிறாரு. அது மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை அணுகுவது நல்லது. அதன் மூலியமாக அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு கொஞ்சம் அக்யூரசி என்பது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தகவல்கள் என்பது இருக்குது. நேற்று இதே மாதிரி தான் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது கிஃப்ட் நிஃப்டி. ப்ரீ மார்க்கெட் கண்டிஷனில் வந்து 90 பாயிண்ட் மைனஸில் தான் நேற்று கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய நிஃப்டி வந்து 97 பாயிண்ட், க்ளோசிங் வரைக்குமே 97 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சது. ஸோ இன்றைக்கி வந்து தற்போதைக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்பது காமிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் பெரும்பாலான ட்ரேடர்கள் என்ன யோசிப்பாங்க, இனி பெருசாக கீழே கிராஷ் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு ரெக்கவரி வருமா, அல்லது பெருசாக மேலே போச்சுன்னா மறுபடியும் செல்லிங் வருமானு யோசிப்பாங்க. நேற்று அந்த மாதிரி தான். நேற்று கிஃப்ட் நிஃப்டி என்பது செல்லிங்கில் இருந்த உடனே காலையில் நிஃப்டி என்பது ரெக்கவரி ஆகி மேலே வந்தான். மேலே வந்ததுக்கப்புறம் அவன் கீழே இறங்கி ஒரு பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்படி தான் இருந்திருக்கும் நேற்றைய மார்க்கெட் என்பது. ஒரு குறிப்பிட்ட உச்சம் போயிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் ஆனாலும் பல ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க, சரி மறுபடி தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வந்துச்சுன்னா ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் வருமா, ஏன்னா கீழே வந்து அந்த பழைய உச்சத்தை தாண்ட முடியவில்லை என்றால் செல்லிங் ப்ரெஷர் வருமானு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு ட்ரேடர்களுக்கு மட்டும்தான் நேற்று வந்து ஒரு பெனிஃபிட் என்பது கிடைச்சிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும் பொழுது சரி மார்க்கெட் தான் ஃப்ளாட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி கீழே வந்து லோவில் ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் அந்த ட்ரேடர்களுக்கு ஏமாற்றமாக போச்சு. ஆனால் ஒன்று நண்பர்களே, நேற்றைய மார்க்கெட்டில் உருப்படியான செயல் என்பது முந்தானேத்தினுடைய லோவை வந்து கட் பண்ணல. இதுவே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய மார்க்கெட் வந்து லேசாக அப்படியே பிக்கப்பாக இப்படி மேலே வருமா அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா முந்தானேத்தினுடைய லோ வந்து இப்போ வரைக்கும் கட் ஆகலை. ஸோ ஆல் இன் ஆல் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இன்றைக்கி தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக தற்போதைய ப்ரீ மார்க்கெட் சிக்னல் என்பது இருக்கிறது. அது எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பிரெண்ட் க்ரூடு வந்து $111 கிட்ட போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீ $100 கீழே இருந்தால் தாப்பா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இவன் $100 மேலே போய் 111 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பாயிண்டில் இந்த க்ரூட் ஆயிலினுடைய பற்றாக்குறையோ அல்லது க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றத்தையோ நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். என்னைக்கு அந்த கஷ்டகாலத்தை அனுபவிக்க போகிறோம்னு தெரில. அதே மாதிரி இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய பங்குகளினுடைய செய்தியும் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே. எல்லாமே வாலட்டிலிட்டியான பங்குகள் தான். பஜாஜ் ஃபினான்ஸு, அதானி பவரு, இந்தியன் பேங்க், வாரி எனர்ஜிஸ், ஃபெடரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு எல்லாமே வாலட்டிலிட்டியான பங்குகளுடைய ரிசல்ட்ஸ் தான் இன்றைக்கி வருது. நாளைக்கு மார்க்கெட் லீவ் கிடையாது. நாளைக்கும் மார்க்கெட் இருக்கிறதுனால பல்வேறு பங்குகள் நாளைக்கு வேட்டையை நடத்துகிறானுங்களா, அதாவது மேலே போகிறாங்களா கீழே போகிறாங்களா ஹெவியாக பண்ணுறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி தான் பல்வேறு பங்குகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய லெவலில் 10-15% ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வர்ற ரிசல்ட்டும் சும்மா சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது. அப்புறம் பழனி, நீ சில நேரங்கள் இல்லை பல நேரங்களையே எங்களுக்கு தொந்தரவு தான் கொண்டு வர அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் மறுபடியும் ஒரு 2103 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் விற்று வச்சுருக்காங்க. அவங்க வேலையே அதுதான். நம்மளுக்கு வாங்காமல் இருந்தால் தான் பிரச்சனை, நம்மளுக்கு அதை கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னைக்கு காலையில் 5 மினிட்ஸ் கேண்டிலேயே பல ட்ரேடர்கள் மார்க் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வர்ற பங்குகளும் பயங்கரமான வால்டிலிட்டி. அதுவும் இல்லாமல் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் வேதந்தா அப்படின்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதந்தாக்கெல்லாம் நேற்றே மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மே 1 ரெக்கார்ட் டேட், அந்த தேதியில் போய் அவங்களுடைய புக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணிப்பாங்க. யாரெல்லாம் அவங்களுடைய பங்குகளை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிமெர்ஜர் அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ மே 1 கையில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வேற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லீவு. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கையில் ஸ்டாக் இருக்கணும்னா நம்மளுக்கு T+1 டே வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு பங்குகள் கையில் வாங்குறாங்கன்னு வச்சுங்க,
அது வெள்ளிக்கிழமை வரும். ஆனால் வெள்ளிக்கிழமை தான் லீவ் ஆச்சே. அப்போ புதன்கிழமை அன்னைக்கு வாங்கக்கூடிய பங்குகள் தான் T+1 செட்டில்மெண்ட்டுன்னு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க கையில் போய் சேரும். அந்த வியாழக்கிழமை பங்குகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால அப்படியே அடுத்த நாள் மே 1 கையில் அந்த பங்குகள் இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்காக நாளைக்கு வாங்குறதுனால இந்த ரெக்கார்ட் டேட் எலிஜிபிலிட்டி கிடையாது. புதன்கிழமை அன்னைக்கு இன்றைய தேதி தான் அதனுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேர் என்ன யோசிப்பாங்க, டிமெர்ஜர் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா டிமெர்ஜர் ஆகி வரும்பொழுது ஏதாவது கேப் டவுன் ஆகி வந்துச்சுன்னா எத்தனையோ பங்குகள் வந்து ஐடிசி ஹோட்டல் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐடிசி ஹோட்டல் வந்து லிஸ்டான சமயத்திலே டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சா அல்லது மேலே லிஸ்ட் ஆச்சா? அதே மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகும்போது என்ன, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ சில பேர் என்ன பாங்க, கீழே இது வரும்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது எப்படிங்க கீழே வரும், லிஸ்ட் ஆகும்போது எங்காவது மேலே லிஸ்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட் டேட் மூலியமாக அந்த பங்குகளை எடுத்துக்கலாமான்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. எது எப்படியோ வேதாந்தா அப்படின்ற பங்குக்கு நேத்தே வந்து அவன் வேலை காமிச்சிட்டான். நேத்தே வந்து எப்படி வேலை காமிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 9:15 கேண்டிலுக்கு கீழே போகிற மாதிரி போய் அப்புறம் மறுபடியும் வந்து மேலே வந்து மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காமிச்சிருக்கான். என்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஒரு கிளீனாக மேலேயோ அல்லது கீழேயோ போகாமல் இப்படி கீழே மேலேயும் காட்டுறானோ அன்னையிலிருந்து அவனுக்கு வாலட்டிலிட்டி கண்ணா பின்னான்னு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இன்றைக்கி வாலட்டிலிட்டியான பங்குகளில் ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணக்கூடிய பங்குகளில் இந்த ரிசல்ட்ஸ் ரிலேட்டடான பங்குகளும் இந்த வேதாந்தா ரிலேட்டடான பங்குகளும் ஆர்விஎன்எலுக்கு ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி, அந்த பங்கும். அதே மாதிரி குபிட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது மிகப்பெரிய ஒரு தகவல். செபிலிருந்து ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து அவங்க சொல்கிறாங்க. அது எதுக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் வந்து எதுக்காக அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ பண்ணிவிட்டு அதை கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் டிஸ்க்ளோஷர் பண்ணல, அதில் ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் டிஸ்க்ளோஷர் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங் லெட்டர். மற்றபடி நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இல்லை. பட் ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. எதுக்கு, கம்பெனியில் வந்து குறிப்பிட்ட ஆளுகளுக்கு வந்து நம்ம ஷேர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும், நம்மளுக்கு ஃபேவரபுளான ஆளுக்கு மட்டும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் ஹோல்டர் பண்ணாங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குமே, ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் ப்ரெஃபரன்ஷியல் இஷ்யூ என்பது பண்ணுறாங்க பப்ளிக்கு போகாமல். அப்போ அதை கேன்சல் பண்ணதுக்கு உண்டான டிஸ்க்ளோஷர் நீங்கள் கொடுக்கலையே. ஆக மொத்தம் குப்பிடுன்ற பங்கு மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு. இனி அந்த பங்கு அடுத்த சில நாட்களில் என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக ஸ்விங் ட்ரேடர்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேதாந்தா மற்றும் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் இருக்குது. அதுவும் இல்லாமல் லாங் டேர்மில் இந்த குப்பிட் அப்படின்ற பங்கு இனி இந்த செபினுடைய வார்னிங் லெட்டருக்கு அடுத்தது மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸான செய்திகளாக தற்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.